Hi friends, welcome to Lyca Chennai. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன் ஆதித்த கரிகாலனோட கேரக்டரை தான் நம்ம வரைய போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது விக்ரம்ட்டு. ஸோ இமேஜ் வந்து நான் லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்கெட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம லெஃப்ட் சைடு ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம எப்போவுமே ஐ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது யூஸ்வலாக வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ஈஸியும் கூட, மிஸ்டேக் ஆகாது. ஐ நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோன்னா மற்ற பார்ட்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் அவுட்டர் ஃபார்ம் வரைஞ்சிட்டு ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்போவுமே ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னோடய அட்வைஸ். அண்ட் ரொம்ப நாளாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம ஐ வரைஞ்சிட்டு ஐபால் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக வந்தாலே மற்ற இதெல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் நான் டைம் லேப்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கண்ணுக்கு மேலே இருக்க அந்த ஐலைன்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டு கீழே அந்த கண்ணுக்கு கீழே ஒரு சுருக்கம் இருக்கும் இல்லையா, அதை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஐப்ரோ. ஸோ எப்படின்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஸ்டெப்பாக தான் நீங்கள் மூவ் பண்ணணும். டக்குன்னு ஜம்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லெஃப்ட் ஐ வரையலாம். உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் ஒரு கண்ணு கேப்னு சொல்லுவோம். பட் இது எல்லாத்துக்குமே அக்யூரேட்டாக இருக்குமானா இருக்காது. சிலருக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் வைடாக இருக்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், அந்த கண் ஃபாலோ பண்ணி தான் நான் ஐப்ரோ அந்த ஐலைன்லாம் வரைகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதில் ரொம்ப பொறுமையாக தான் வரையணும். நான் டைம் லேப்ஸில் ஸ்பீடாக இருக்குங்கிறதால நீங்கள் ஸ்பீடாக பண்ணாதீங்க. இதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வரையணும். சில ஏரியாலாம் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தானே வரையும். இப்போ மூக்கு வரைகிறீங்களா? ஸோ இப்போது இந்த மூக்கு வரைஞ்சாச்சு. ஸோ மூக்கில் இருந்து அந்த லைன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மூக்கை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த மீசையெல்லாம் வரைஞ்சிப்போம், மஸ்டாச். இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் நோஸு ஐஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரைஞ்சிட்டு மற்றெல்லாம் லைட்டாக வரைஞ்சிடுவாங்க. ஸோ மீசையை ஃபாலோ பண்ணி இப்போது லிப்ஸ் வரைகிறேன். இது எல்லாமே என்னென்னா பார்த்து நீங்கள் ரொம்ப ரசித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சால் மட்டுமே அந்த அக்யூரசி வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஃப்ரீ ஹேண்டில் வரைகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்ற எதுலையுமே வராது. பட் ஆனால் கொஞ்சம் அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் சில பேருக்கு. பட் நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரை பண்ணி பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். மற்றபடி ரொம்ப அது டஃப்னுலாம் சொல்ல முடியாது. இப்போது அந்த மார்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸில் அந்த அடிப்பட்ட மார்க்லாம் இருக்குது. ஸோ அதையே நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நெத்தியில் இருக்கிற அந்த குங்குமம், ஸோ அப்புறம் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கன்னத்தோட அண்ட் அந்த முடியோட ஃபார்ம் எப்படி வருதுன்றது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நோஸு, ஐஸ், ஐப்ரோ, லிப்ஸ்லாம் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த அவுட்டர் ஃபார்ம் வரைஞ்சால் தான் ஃப்ரீ ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அக்யூரசி வரும். அந்த கேரக்டர் கரெக்டாக வராது. அந்த அவுட்டர் ஃபார்ம் வரைஞ்சிட்டேன். கீழே அந்த தாடியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத பார்த்து நீங்களே கம்பேர் பண்ணி வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த காது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எண்ட் ஆகுதுன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த முடியெல்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஃபார்ம்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு ரஃப் அவுட்லைன். இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில். ஆக்சுவலாக நம்ம ஸ்டெட்லரில் வரும் பார்த்தீங்களா, பி பென்சில், ஸ்டெட்லரில் வர பி பென்சில் இது. இதை ஏன் நான் யூஸ் பண்ணேன்னா, இது கொஞ்சம் எரேஸ் பண்ணால் போயிடும் அண்ட் ரொம்ப டார்க்காக வராது.
இப்போ நம்ம அந்த அவுட்லைன்லாம் முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் அந்த பாடியெலாம் தான் நம்ம பண்ணணும். இப்போது இதிலே என்னென்னா இதுக்கப்புறமா எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ பாடியெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ பாடியை வரைஞ்சிட்டு அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வரும் இல்லையா, அந்த அணிகலன்கள் அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரைஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்லஸ் அந்த கழுத்துக்கு கீழே அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு டிசைனு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சின்ன சின்ன எங்கெங்கே மீதிலாம் விட்டுருக்குமோ அதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோன்னா எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கே வந்து நம்ம ஸ்டெட்லர் 8B பென்சிலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா ஏன் ஸ்டெட்லர் 8B பென்சில் டேரெக்டாக யூஸ் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஐலைனு அப்புறம் அந்த நோஸு கீழெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நோஸை வந்து லைட்டாக நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ப்ரொப்போர்ஷன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நோஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது ஜூம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவோம். ஃபைனல் அவுட்லைனில் என்னென்னா இப்போ இந்த ஸ்டெட்லர் பென்சில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு இந்த நோஸ் பாயிண்ட்டு ஐலைனு அப்புறம் ஐபாலு ஹேர் எல்லாமே நம்ம இந்த பென்சிலை வச்சு தான் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஐபால் அந்த ஐலைன் மேலே வருது பார்த்தீங்களா, அந்த ஐலைனு இப்போ ரைட் சைடில் இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஐபாலையும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஐபாலை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே இருக்க ஐலைன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம அந்த ஐயோட பாட்டம் லைன் நான் பண்ண மாட்டேன் பிளாக்கில், ஏன்னா அங்கே பிளாக் வராது. ஸோ அந்த நோஸ் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோஸில் இருக்க அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிப்ஸோட மிடில் லைனு, அப்புறம் அந்த மஸ்டாச் மீஸெல்லாம் நம்ம ஆல்ரெடி அது பிளாக்கில் தான் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம தைரியமாக பிளாக்லேயே லைன் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃபேஸை சுற்றி வர அந்த ஹேர் அவுட்லைனு பியர்டு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம இப்போது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் அவுட்லைன் பண்ணியாச்சு. பிளாக் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் சில ஏரியாவில் வந்து நம்ம டேட்டா நான் சொன்ன மாதிரி பிளாக் அவுட்லைன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த டார்க் ப்ரௌன் பென்சில் இருக்குது இல்லையா டாம்ஸில், அந்த ப்ரௌன் பென்சிலை வச்சு நம்ம மீதி மற்ற ஏரியாவில் நம்ம அதை உள்ள ஃபேஸ்குள்ளே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எங்கெல்லாம் டார்க் தேவையில்லையோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ரௌன் பென்சில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த நோஸ் நான் சரி பண்ணலையே, அந்த நோஸ் எல்லாம் இப்போது வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது அந்த ப்ரௌன் பென்சிலை வச்சு எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் நம்ம பிளாக் பண்ணக்கூடாது. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஒரு ஃபைன் ஷேடிங் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரௌன் பென்சில் வந்து நீங்கள் கலர் கூட பிளெண்ட் ஆகும், பிளாக் பிளெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் என்ன பென்சில் முதல்ல வச்சு யூஸ் பண்ணுன்றதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு இப்போ அவுட்லைன் கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது அந்த அவுட்லைன் ஃபைனல் அவுட்லைன் பண்ணது எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இரேஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம என்னென்னா, இப்போ அந்த உங்களுக்கு நல்லா இரேஸ் பண்ணிங்கன்னா அந்த நார்மல் லைன்ஸ்லாம் போயிடும். நார்மல் லைன்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டெட்லர் பென்சில்லையும் ப்ரௌன் பென்சில்லையும் நீங்கள் ஃபைனல் அவுட்லைன் பண்ணிங்களே, அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனலாக நிற்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ உங்களுக்கு ஷேடிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமும் என்னென்னா, நம்ம சில ஏரியாவில் வந்து நம்ம சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் கிளாத் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் துடைச்சிடணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுவேன்.
ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம கலர் பென்சிலில் பியூராக ஒரு டுட்டோரியலாகவே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இதை வச்சு நான் என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். பை see you.